ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமதலக்குறை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகள்லேருந்து 6 மாதம் 8 10 மாதங்களில் குழந்தைகள் நல்லா தாய்ப்பால் குடிச்சிட்ருப்பாங்க. திடீர்னு தாய்ப்பால் குடிக்க மறுப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துலேருந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். தொடர்ந்து அவங்களும் தாய்ப்பால் குடிச்சிட்ருப்பாங்க. ஒரு தாயின் கடமை பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்து குறைந்தது 6 மாதத்துலேருந்து 1 வருடமாவது நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணுங்க. கொடுத்துட்டே இருக்கிறது தான் உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும், குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல ஊட்டச்சத்தோடு வளருவாங்க. ஸோ இப்படி குடிச்சிட்ருக்க குழந்தைகள் ஏதோ திடீரென்று சில காரணத்தால் குடிக்க மறுத்துருவாங்க. அதை நம்ம நர்சிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தாய்மார்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு தாய்ப்பால் கூட கட்டிக்குங்க. இது தொடர்ந்து 1 நாள் இல்லை 2 நாள் கூட நீடிக்கலாம். இப்படி ஏற்படுற சமயத்தில் நாம் என்ன பண்ணணும், எதனால் தாய்ப்பால் குடிக்க மறுக்கிறாங்கன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. அதன் மூலயமா இந்த பிரச்சனையை உங்களால் சரி பண்ண முடியும். இப்போ வாங்க ஒரு காரணங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் காரணம் பார்த்திங்கன்னா, குழந்தையோட ஆரோக்கியங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க. அதுவே பிரசவ நேரத்தில் கொடுக்கப்படும் அனஸ்தீசியா, எபிட்யூரல் போன்ற மருந்துகளால் குழந்தைங்களை சேர்த்து அசதி அடை செய்து அவங்களும் தூங்க வச்சிடும். இதனாலேயும் அவங்க தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க. இன்னும் சில குழந்தைங்களுக்கு சளி தொல்லை, காதில் ஏதாவது வலி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பால் குடிக்கும் நிலைங்க. குழந்தைய சரியான நிலையில் படுக்க வச்சா மட்டும்தான் அவங்க தாய்ப்பால் குடிப்பாங்க. அப்போ தான் அவங்களால எளிதாக தாயோட மார்பில் இருந்து பாலை உறிஞ்ச முடியுங்க. தவறான நிலையில் நீங்கள் பிடிக்கும்பொழுது குழந்தையால் சரியாக பால் குடிக்க முடியாது. இதனால் அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு கட்டத்தில் குழந்தைக்கு பசி ரொம்ப அதிகரிக்க தொடங்கிடும். இது நீடிக்கும்போது அவங்களால பாலை உறிஞ்சிச்சு குடிக்கிறதுக்கு போதுமான சக்தி இல்லாத காரணத்தால் பால் குடிக்கவே மறுத்துருவாங்கங்க. மூன்றாவது காரணம் பார்த்திங்கன்னா, பால் வரத்துங்க. அதாவது சில சமயங்களில் தாய்ப்பால் அதிக அளவு சுரக்குங்க. இதனால் குழந்தை பாலை அருந்தும் பொழுது அதிக பால் வரும். அதிக பால் வந்துச்சுன்னா அந்த வேகத்தை அவங்களால உறிஞ்சி குடிக்க முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா, சரியான அளவில் பால் சுரக்காது. இதனால் பசியில் உள்ள குழந்தை போதிய அளவு பால் கிடைக்காதனால அதிருப்தி அடைந்து பாலை குடிக்க மறுத்துருவாங்க. இந்த 2 காரணத்தாலையுமே குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான்காவது பார்த்திங்கன்னா, பல் முளைப்புங்க. குழந்தைங்களுக்கு பல் முளைக்கும் காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னா கூட அவங்க தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க, மறுத்துருவாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு வாய்ப்பகுதியில் ஏதாவது புண் ஏற்பட்டுதானாலும் அவங்க தாய்ப்பால் குடிக்க மறுப்பாங்கங்க. அடுத்ததான் 5வது பார்த்திங்கன்னா, தடுப்பூசி. குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி போடுவோம் இல்லையா, 1, 2, 3, 6 அந்த மாதிரி மாதத்துலாம் தடுப்பூசி போடுவோம் இல்லையா. இந்த மாதிரி போட்டாலும் 1 நாள் 2 நாளைக்கு தாய்ப்பால் குடிக்க மறுப்பாங்க, அந்த வலி அலங்க. சில பேருக்கு சில குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னா தனியாக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க தாய்ப்பால் குடிக்கிறத மறுப்பாங்கங்க. அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா, சுவாச பிரச்சனை. குழந்தைக்கு ஏதாவது சுவாச கோளாறு இருந்துச்சு அப்படின்னா பாலை உறிஞ்சி குடிக்க முடியாது. அப்படி குடிக்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருங்க. உடனே அவங்க தாய்ப்பால் குடிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆக சுவாச குழாயில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பு தான் அவசியம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே நீங்கள் உங்கள் குழந்தையோட மருத்துவமனைக்கு போகணுங்க. 7வது பார்த்திங்கன்னா, சில வகை நறுமணங்கள் கூட குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்க. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது நீங்கள் நறுமணம் அதிகமாக வீசக்கூடிய டியோடரண்ட்டு, சென்ட்டு, லோஷன் போன்ற பொருட்களை பயன்படுத்தாதீங்க. இது குழந்தைகளுக்கு அந்த ஸ்மெல்லின் காரணமாக அவங்க தாய்ப்பால் அருந்துறத மறுத்துருவாங்க. அதிக அளவான வாசம் குழந்தையை பாதிக்குங்க. தாயிடமிருந்து இயற்கையாகவே எழும் வாசையும் வியர்வை நறுமணமும் குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம். அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே அதை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாசனை பொருட்களை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் பாலை தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக 8வது பார்த்திங்கன்னா, பிரிவுங்க. ஏதாவது சில காரணங்களால் குழந்தை தாயை விட்டு சில காலம் பிரிஞ்சு வாழ்ந்திருந்தா அப்படின்னா குழந்தை தாய்ப்பாலில் மறந்துருக்குங்க. இதனால் திரும்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவரை சந்திங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க. அடுத்ததாக 8வது பார்த்திங்கன்னா, தாயின் கடுமைங்க. சில குழந்தைகள் பால் குடிக்கும்போது கொஞ்சம் பொதுவாகவே சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக பல் முளைத்த குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா கடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தாய்மார்கள் குழந்தைகளை அளவுக்கு அதிகமாக கண்டிக்கவும் அடிக்கவும் செஞ்சுருவாங்க. இதனால் குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிட்டு அடுத்த முறை தாய்ப்பால் குடிக்கும் பொழுது அவங்க மறுத்துருவாங்க. இதுவும் ஒரு காரணங்க. சரி,
இது வரைக்கும் நம்ம தாய்ப்பால் குடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ குழந்தை தாய்ப்பாலை குடிக்க மறுத்தா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்க்க போகிறோங்க. முதல் பிரச்சனை, குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம போகும். இதனால் அவங்க வீக் ஆகிடுவாங்க, வெயிட்டு போட மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் போய் சேராமல் நின்றுடுங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எதிர்ப்பு சக்தி கிடைக்காம போயிடும். ஏன்னா அவங்களுக்கு முழு சக்தியும் தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கும், தாய்ப்பாலால் தான் கிடைக்கும். ஸோ குடிக்கல அப்படின்னா எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, அவங்க தாய்ப்பால் அருந்தும் போது தான் குழந்தைக்கும் தாய்க்கான நெருக்கம் அதிகமாகும், ஒரு பிணைப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. இதை நீங்கள் குடிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இணைப்பு நெருக்கம் குறைஞ்சி போயிடும், குழந்தை இதை இழக்க நேரிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, குழந்தை தாய்ப்பால் மறுக்காமல் குடிக்க என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். முதல் டிப் பார்த்திங்கன்னா பரிசோதனைங்க. குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நீங்கள் கவனித்து, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா முதல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பரிசோதனை செஞ்சுடுங்க. அதே மாதிரி காதில் ஏதாவது தொற்றுகள் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது உடல் நல கோளாறு இருந்துச்சு அப்படின்னா உடனே வைத்தியம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பழைய மாதிரி அவங்க பால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரப்புங்க. தாய்மார்களுக்கு போதிய அளவில் தாய்ப்பால் சுரக்குதா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஒருவேளை தாய்ப்பால் கம்மியாக சுரந்தது அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரை, பூண்டு, சோம்பு, பனவெல்லம், பழங்கள், காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பை இது அதிகரிக்கும். இதன் மூலமாக தாய்ப்பால் உற்பத்தி அதிகரித்து குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்குங்க. அடுத்ததாக மூன்றாவது பார்த்திங்கன்னா வாசனை பொருள்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் நேரத்தில் அதிக அளவு வாசம் ஏற்படுத்தக்கூடிய டியோடரண்ட்டோ லோஷனோ உபயோகிப்பதை தவிர்க்கணுங்க. நீங்கள் உடுத்தும் உடையும் ரொம்ப அதிக அளவு வாசம் கொண்ட டிடர்ஜென்ட்டு இல்லை சோப்பால் அலச வேண்டாங்க. சில நெடிகள் கூட குழந்தைக்கு பிடிக்காமல் பால் குடிக்க மாட்டாங்க. அடுத்ததாக நான்காவது பார்த்திங்கன்னா பிணைப்புங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் தரும்போது ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நம்ம தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அவசியங்க. தாய்ப்பால் புகட்டும் போது குழந்தையோட தலையை ஆதரவாக வருடுவது, கையை பிடித்து கொள்வது போன்ற செயலை நீங்கள் ஈடுபடும் போது அது அவங்களுக்கு ஒரு வித பிணைப்பை கொடுக்கும், பாதுகாப்பாக உணர்வாங்க, தாய்ப்பாலும் நல்லா குடிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான நிலையில் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணுங்க, அப்போ தான் அவங்க நல்லா குடிப்பாங்க. மருத்துவர்கிட்ட இல்லை அனுபவம் வாய்ந்த மூத்த பெண்கள்கிட்ட இந்த மாதிரி ஆலோசனை பெற்றுக்கோங்க, எப்படி குழந்தைய வைக்கணும், எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சௌகரியமான சூழ்நிலையில் பால் கொடுத்தா தான் அவங்களும் நல்லா பால் குடிக்க முடியும். அதே மாதிரி மூச்சு திணறாமலும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அடுத்ததாக விளையாட விடணுங்க. குழந்தை பால் குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு செரிமானம் நல்லா நடக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க பால் சரியாக செரிக்காமல் விளையாட மாட்டாங்க, அதனால் மறுபடியும் பாலை குடிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பால் புகட்டிய உடனே படுக்கக்கூடாதுங்க. நல்லா அவங்கள தட்டினீங்க அப்படின்னா ஏப்பம் வந்துடும். அப்புறம் அவங்கள கொஞ்ச நேரம் வெளியில் சூரிய ஒளி படுற மாதிரி காற்றோட்டமாக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு ஜீரணமாகும். இதன் மூலயமா பசி எடுக்க ஆரம்பிக்கும், நல்லா பால் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கும் அறை எப்பயுமே அமைதியான சூழ்நிலையில் இருக்கணுங்க. அளவுக்கு அதிகமான வெளிச்சமோ காதுகளை கூச வைக்கிற இறைச்சலோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப சவுண்டாகவும் இருக்கக்கூடாது. இது குழந்தையோட மனநிலையை பாதித்து தாய்ப்பாலை அறந்து விடாமல் செஞ்சிடும். குழந்தையோட உணர்வுக்கும் புற சூழ்நிலைக்கும் பெரிய தொடர்பு இருக்குங்க. அதனால அவங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அவங்க நல்லா தாய்ப்பால் குடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இசைங்க. தினமும் பால் கொடுக்கும் நேரத்தில் ஒரு இனிமையான இசையை ஓட விடுங்க. இந்த விஷயம் குழந்தைக்கு எந்த நேரத்தில் பால் அருந்தணும் அப்படின்றத உணர்த்துங்க. அதனால் அந்த இசை வந்தாலே குழந்தைக்கு பால் குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். சரியான இடைவெளியில் இந்த பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா குழந்தை நல்லா லிசன் பண்ணுவாங்க, நல்லா பால் குடிப்பாங்க. ஒன்ஸ் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபீட் பண்ணும் பொழுது அந்த இசையை போட்டிங்கன்னா ஓகே நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு வாயை திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வித சத்துக்களும் குழந்தைக்கு கிடைக்குங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தாய்மாரோட உறுதிங்க. குழந்தை சில தினங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கல அப்படின்னா தாய்ப்பாலை நிறுத்திடாதீங்க. பல தாய்மார்கள் மனம் தளர்ந்து விடுவாங்க. குழந்தை தாய்ப்பால் குடிக்கல அப்படின்றதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். நாம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கான்னு பாருங்கள், கவனிங்க, அங்கே நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். தாய்ப்பாலை விட சிறந்த சத்து உள்ள ஒரு பொருள் இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால் குறைந்தது 1 வருடமாவது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் தாய்ப்பாலை நிறுத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கும் வெயிட் குறையும். முதல்ல நீங்கள் இருந்த மாதிரியே உங்களோட உடம்பும் பழைய நிலைமைக்கு வரும். நீங்களும் அழகாக அற்புதமாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை டாட்டா.